ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக ஒரு சில சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. நல்ல சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றின டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சேஞ்சஸ் எல்லாமே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலுடைய கண்டென்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூடியூப்பில் இப்போ ரீசெண்ட் டயத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நல்ல நல்ல சேஞ்சஸ் நடந்துகிட்டு இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த சேஞ்சாக இந்த ஒரு சேஞ்சையும் நான் பார்த்துருந்தேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்துருக்கலாம், நிறைய பேர் தெரியாமலும் இருக்கலாம். தெரிஞ்சவங்க உங்களுக்கு என்ன மாதிரிலாம் இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் உங்களுடைய ஒப்பீனியனை வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே சமயம் தெரியாதவங்க கண்டிப்பாக இந்த ஒரு சில டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற விஷயத்த ஆல் ஆப்ஷனை செட் பண்ணியிருக்கும் போது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸுக்கான நோட்டிஃபிகேஷன் நிறைய டைம் வரலாம், நிறைய டைம் வராமல் போகலாம் அப்படின்னு சொல்லலாம். ஷார்ட்ஸ் ரிலேட்டடாக பார்க்கும்போது லைவ் வராங்க இல்லைனா வீடியோ கண்டென்ட் மேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நோட்டிஃபிகேஷன் ப்ராப்பராக வரும் அப்படின்னு சொல்லலாம். கம்யூனிட்டி போஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரேராக வரலாம் நோட்டிஃபிகேஷன். பட் இப்போ ரீசெண்ட் டயத்தில் என்ன இருக்குன்னா, ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து டிஃபால்ட்டாக பர்சனலைஸ்டில் இருக்கும் இல்லையா, சப்ஸ்கிரைப் பண்ண உடனே. ஸோ அந்த மாதிரி பர்சனலைஸ்டில் இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து புஷ் ஆகுது. அதுவும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து வருது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்ட் டயத்தில் நான் பர்சனலைஸ்டில் தான் வச்சிருக்கேன் எல்லா நோட்டிஃபிகேஷனையும். அப்படி வச்சிருக்கும் போதே எனக்கு வந்து கம்யூனிட்டி போஸ்ட் ரிலேட்டடாக அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்குது. அதாவது எல்லா சேனல்ஸ்க்கும் கரெக்டாக பெர்ஃபெக்டாக வருது அப்படின்னு கிடையாது. பட் இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா சில கம்யூனிட்டி போஸ்ட் சில சேனல்ஸ்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நோட்டிஃபிகேஷன் வந்து. ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டீம் டிஎன்கேடிஆர் அவருடைய சேனலுடைய நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நான் வீடியோவாக இருக்குன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி பார்த்தேன். டேரெக்டாக கம்யூனிட்டி போஸ்ட் வந்து ஓப்பன் ஆகுது. அதில் வீடியோ லிங்க் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து அதிகமாக புஷ் ஆகிட்டு இருக்கு. அதே சமயம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஷார்ட் வீடியோ கூடவா நோட்டிஃபிகேஷன் நிறைய வருது அப்படிங்கிற மாதிரி பார்த்தா ஆமாங்க, நோட்டிஃபிகேஷன் ஷார்ட்ஸ்லேயும் வருது. நான் பர்சனலைஸ் தான் பண்ணியிருக்கேன். அதாவது ஆல் ஆப்ஷன் செட் பண்ணல. சும்மாவே ஒரு சேனலை வந்து நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணி வச்சாலே ஷார்ட்ஸில் நோட்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப ரேராக தான் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இஷ்யூ இருந்தது. இப்போ பர்சனலைஸில் தான் டிஃபால்ட்டாக எனக்கு வந்து இருக்குது. பட் இருந்தாலும் கூட ஷார்ட்ஸில் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதே சமயம் இன்னொரு முக்கியமான ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக வந்து ரீசெண்ட் டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வந்து அதிகமாக வந்து தேடுறோம், அதிகமாக வந்து அதை வாட்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த சேனலை சப்ஸ்கிரைப் கூட பண்ணியிருக்க மாட்டோம், அதனுடைய நோட்டிஃபிகேஷன் வருது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைவும் நம்ம வந்து ஒரு சேனலில் வந்து ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த லைவுக்கான நோட்டிஃபிகேஷன் வருது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, பட் இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் வருது. ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ரிலேட்டடாக அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இது வரைக்கும் இருந்ததை விட கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஒர்க் ஆகிட்டு இருந்தது நான் வந்து ஃபைன் பண்ணேன். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் தரப்பில் இன்னொரு ஆப்ஷன் வேறு கொண்டு வராங்க, ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு. சேனல் பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடிய டாபிக் அந்த ஒரு குறிப்பிட்ட சேனலில் இருக்குன்னா அது பார்த்தீங்கன்னா ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து, ஸோ அந்த அப்டேட் பற்றின டீட்டெயிலாக அப்கமிங் வீடியோ கொண்டு வரேன். இந்த ஒரு வீடியோ இதுக்கு அரங்கைஸ் மேக் பண்ணேன். இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டாக இப்போ ஒரு சில சேஞ்சஸ் நடந்திருந்தது. இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல சேஞ்சஸ் வர்றது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் அதிகமான ஆடியன்ஸ்க்கு போய் சேரும் நம்மளுடைய கண்டென்ட் வந்து. ஸோ இதை பற்றின ஒரு ஆள் டீட்டெயில்ஸ் சொல்லணுங்கிறக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன். கைஸ் இவ்வளோ தான். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். கேள்வி சந்தேகம் ஏதாவதுன்னா கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற அந்த மனல் வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதுதான் கைஸ் ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை சி யூ. நல்ல வீடியோ சந்திப்போம்.